வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. ஒட்டுமொத்த தேசமே கண்ணீரில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. அந்த அளவுக்கு இப்படி ஒரு தாக்குதல், மிருகத்தனமான தாக்குதல். இதில் மதம் கிதம் எல்லாத்தையும் தாண்டி இந்தியர்களாக நம்ம ஒன்றிணைக்கும் போது சில பேர் சொல்கிற தகவல்கள் கவலை அளிக்கதாக இருந்தாலும் அதெல்லாம் புறந்தள்ளிலாம் நம்ம நினைக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் ரைட்டுங்க. ஏங்க நீங்கள் முன்னாடியே இதுக்கு கவனிக்கலை? ஒன்றா இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் நிறைய பேர் எல்லா இடத்துலையும் போலீஸை போட முடியுமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் அமைதி திரும்பிடுச்சு, 370 ரத்து பண்ணி வரலாற்று சிறப்புமிக்க சாதனை ஐயா மோடியும் அமித்ஷாவும் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அங்கே இருக்கக்கூடிய முகமது முக்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உமர் அப்துல்லா எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிங்க 6 மாதம். என்ன நீங்கள் சாதிச்சிங்க? நமக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் ஏரியல் அந்த இது நடத்தவே இல்லை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏரியல் அந்த தேடுதல் வேட்டை ஏன் நடத்தலை? அதையும் தாண்டி இன்றைக்கி சேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம ஹெலிகாப்டர் வச்சுருப்போம், உடனடியாக அந்த இடத்துக்கு ஏன் போகல? இன்னொன்றுங்க, அதில் சொல்லப்படுற தகவல்கள் இன்னும் உறுதியாகாத போது நம்ம நம்புகிற நிறைய விஷயங்கள் அது இன்னும் முழுமையாக விசாரிக்காமல் எதை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும். அதுதான் இப்போ உண்மை. ஏன்னா ஒவ்வொரு தகவல் முற்றிலும் முரணாகவே இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, பிஜேபி ஆட்சி வந்த பிறகு நடந்ததை மூடி மறைக்கும் வேலையில் தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் யோசனை பாருங்கள். இந்த பிரதமர் அவர்கள் ஒரு அரசு அப்படிங்கிறது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்க வேண்டும். ஆனால் இவங்க தவறை வெளியில் விடாமல் எந்த அளவுக்கு தடுக்கலாங்கிறது தான் பாடம் கற்றுருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா மேஜர் ஜெனரல் சொல்கிறாரு 1 லட்சம் பணியிடங்கள் இராணுவத்தில் காலியாக இருக்குது. அக்னிபாத் திட்டத்தினால பாதிப்பா? இதெல்லாம் ஏற்கனவே இது அக்னிபாத் திட்டம் ரொம்ப அது சரியில்லாத திட்டம் அப்படின்னு இந்திய மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது நான் அப்படியே நிறைவேற்றுவோம், நாங்கள் அதுதான் பண்ணுவோம்னு சொல்லி வம்படியாக நிறைவேற்றி இவர்கள் ஒரு வரலாற்று பிழை செய்து விட்டார்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்பிரமணிய சாமியே சொல்கிறார், சைனாவில் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்கன்ட்டு. நம்ம இந்தியா அப்படிங்கிறது நிறையா கண்ட்ரிக்கு பொருளுதவி பண்ணுறோம், ஆனால் அங்கே நமக்கு சுமூகமான உறவு இல்லை. பங்களாதேஷுக்கு வரிஞ்சு கட்டிட்டு மோடி அள்ளி கொடுத்தார். பங்களாதேஷ் இன்றைக்கி நட்புறவாக இருக்காங்களா? இன்றைக்கி நம்ம மேலே குறை சொல்கிறாங்க. இந்த பக்கம் சைனாங்கிற பேரை கூட பிரைம் மினிஸ்டர் யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பிஜேபிக்கு ஆதரவு. சைனாவெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. என்ன உள்ளே வந்துட்டாங்க? ராகுல் காந்தி சொல்லும் போது கோவப்பட்டீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை, பாகிஸ்தான் கூட நம்ம எப்பயும் பிரச்சனைங்க, அதை பற்றி பேசலைங்க. பாகிஸ்தான் கூட எப்பயும் தான் நமக்கு பிரச்சனை. பூட்டானுக்கும் நமக்கும் வெளியுறவு கொள்கை போட்டோம் 50 வருஷத்துக்கு, அதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்க தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கலாம், எது வேணால். அதை பற்றி யாராவது பேசுகிறோமா? இப்போ கூட பூட்டானுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூட்டானுக்கு நிதி பணம் கொடுத்துட்டு வந்தார். அப்போவே நம்ம சொன்னோம், காபந்து பிரதமராக இருக்கார், எப்படிங்க பணம் கொடுத்தாரு அப்படின்ட்டு. அதுக்கும் பதில் இல்லை. நமக்கு தெரிஞ்சு இலங்கை மட்டும் நமக்கு ஓரளவுக்கு அணுக்கமாக இருக்குது. நம்ம கனடாவும் அமெரிக்கா அந்த 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 நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோமீட்டர். அங்கே அவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் அவங்க ஆட்களை போட்டிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி சைனா பார்டரில் எவ்வளோ ஆட்களை கூச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்குது? அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு சுப்பிரமணிய சாமி சொன்ன போது கூட நீங்கள் அதை பற்றி பெருசாகவே அதை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. காஷ்மீரில் வாகா எல்லையில் இதே மாதிரி ஊடுருவியில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அங்கே போகிறாரு. அதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, உடனே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிக்கிறேங்கிறீங்க. இந்தியா இராணுவங்கிறது மிக மிக வலிமையான இராணுவம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரே குரலில் இருக்காங்க, அதில் நம்ம மாற்று கருத்தே இல்லை. இதை சில பேர் திசை திருப்பும்போது ரொம்ப வருத்தமாகுது. நடைபெற்ற விஷயம் என்ன? உண்மையான விஷயம் என்ன? எல்லா இடத்துக்கும் போலீஸை போட முடியுமா? நம்ம அதான் சொல்கிறோங்க, எல்லா இடத்துக்கும் போட முடியாதுங்க. நீங்கள் தானேங்க சொன்னீங்க காஷ்மீர் பாதுகாப்பான மாநிலமாக இருக்குது, நான் எல்லோரும் நம்பி வரலான்னு சொன்னீங்கல்ல. சுற்றுலா பயணிகள் இன்னைக்கு என்னாச்சு? காஷ்மீருங்கிற மாநிலம் வர்த்தகத்தை நம்பியுமே வாழக்கூடிய மக்கள், அந்த வர்த்தகம் போச்சா? இன்னொன்றுங்க, என்ன மோட்டிவ்னே தெரிய மாட்டேது. ஏன்னா வர்த்தகம் மோசம் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை மதமா, இல்லை வெளியிலேருந்து வர இயக்கங்களா? எதுக்காக இது நடந்தது அப்படின்னு உறுதியான தகவல் இன்னும் தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்கிறாங்கல்ல, இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இப்போ திரும்ப அவர்கள் சொல்கிறாரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அமித்ஷா ராஜினாமா பண்ணுன்ட்டு. நம்ம உடனே யோசிக்கிறோம், அப்படி ராஜினாமா பண்ணுன்னா ரயில்வே துறை அமைச்சர் எத்தனை ஆக்சிடென்ட் நடந்தது, ராஜினாமா செய்தாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ராஜினாமா பண்ண முடியுமா? காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததாலாம் கேட்குறாங்க. அரியலூரில் ஒரு சின்ன ரயில் விபத்து நடந்தது. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணுறார். அரியலூரில் நடந்த விபத்துக்கு அவர் ரிசைன் பண்ணுறார். ஆனால் நீங்கள் அந்தளவுக்குலாம் உங்கள்கிட்ட நாங்கள் பண்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது.
இப்போ அதெல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க, கேட்கறது கூட நியாயம் இல்லைங்கிற மாதிரி வந்துட்டோம் இப்போ நம்ம. இன்னொன்று, இந்த அரசு பல விஷயங்களை மூடி மறைக்கிறது, ஓப்பனாக நிறையா பேச மாட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, பட்டேல் சமூகத்தை வந்து பேக்வேர்டு கிளாஸ்க்கு வந்து போராடிட்டு இருக்காருங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்கா போகிறாரு, அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கிளர்ச்சி பண்ணுறாங்க. எந்த ஊடகங்களும் அதை ஒளிபரப்பவே இல்லை இங்கே. அதுக்கப்புறம் நிறைய கிளர்ச்சிலாம் நடந்துருச்சு. ஒன்று தான் வெளில வரும், பலது வெளியில் வரல. ஆனால் பிரைம் மினிஸ்டர் வரவேற்றாங்க. பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு ஆளே இல்லை, உலகத் தலைவர் ஆகிட்டார் ஐயா மோடி. கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம சார் இந்தியாங்கிறது நம்ம சொல்கிறோம்ல, இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ வலிமை நம்பட்டிருக்குது, இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு நம்ம நாடு, வல்லரசு ஆகக்கூடிய நாடு. தொடர்ந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஆட்களை வந்து விலங்கு போட்டு அனுப்புகிறாங்களே, இந்த தைரியம் அமெரிக்காவுக்கு எப்படி வந்தது சார்? என்ன தான் இருக்கட்டும் சார், என்ன தான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம? ஒரு இதுக்கு ஒன்று ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு அவங்களை கூப்பிட முடியாது. நம்ம நாட்டு மக்கள் தான். நீங்கள் தான் சொல்கிறீங்களா நம்ம தேசம் நம்ம தேச மக்கள் தானே, என்ன சொல்லிட்டுங்க? ஏதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தா நமக்கு நிறைய சேனலில் பார்த்தா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறாங்க, உள்ளே போய் அடிக்கணுங்கிறாங்க. சார் எல்லாம் அடிக்கட்டும் சார், இது ஒரு கொடூரத்தனமான தாக்குதல். நமக்கு என்ன தோணுதுன்னா, இது சரியான வழியில் இவங்க போகிறாங்களேன்னு நிறைய விஷயம் தெரிய மாட்டேது. ஒரிசாவில் ஒரு ரயிலில் போயிட்டு இருக்கும்போது சிலிண்டர் வெடிக்குது. அந்த சிலிண்டர் வெடிச்சு உள்ளே வந்து இது சிலிண்டரில் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெடிச்சதுனாங்க. அதை யார் விசாரிக்கணும்? ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய சேஃப்டி இன்ஜினியர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் விசாரிக்கணும். ஆனால் யார் விசாரிக்கிறா? சிபிஐ விசாரிக்கிறாங்க. சார் சிபிஐ பெரிய அமைப்பு, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இப்போ ஒரு மலைப்பாதையில் போய் வந்து மேலே போய் ஒரு 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 அங்கே இருக்கக்கூடிய அழகை ரசிக்கணும்னா குதிரையில் தான் போகணும். குதிரை இல்லைங்க, யானை. நான் பெரிய ஆள், யானையில் போனால் தான் எனக்கு மரியாதைன்னா குதிரை தான் வேகமாக போகும். அங்கே போய் யானை அனுப்ப முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதை வந்து ஒருத்தர் வீடியோ பேசும்போது நமக்கு ஆச்சரியமாகுது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிலாம் பேசும்போது, இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது எங்கே போயிட்டுருக்குது. ஆனால் இதெல்லாம் முழுக்க மறைச்சு நம்ம வந்து ஏன் நடந்தது, எப்படி நடந்தது சார், ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது, அது அரசாங்கம் தான் சொல்லணும். இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடு திரும்பியிருக்காரு. அவங்க காங்கிரஸ் செயற்குழு கூட்டம், காங்கிரஸும் துணை நிற்போம், கார்கேலாம் ஒருபடி மேலே போய் எல்லாரும் சேர்ந்து இதை அடிக்க ஒடிக்கணுங்கிறார். நம்மளோட எண்ணம் அதுதான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்கிறாங்க, குதிரை வீரர்கள் தான் என்ன மீட்டினாங்க, அதில் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இஸ்லாமியர்களாக இருந்தாங்க. அதான் மோடி சொல்கிறோமே. இதை வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசுகிறத நம்ம பார்க்கும்போது அவர் பேசுகிறது தப்புங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது. சரிங்க, எல்லாமே மனிதர்கள். தீவிரவாதிகள்ங்கிறது ஒரு இனம், அதுக்கு வந்து ஜாதி மதம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இது மாதிரி கோட்டை விட்டுட்டு இருக்கிறது சரியாக வருமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம வந்து காஷ்மீருக்கு எந்த அளவுக்கு உத்தரவாதம் கொடுத்து இந்த 370 பிரிவை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து தானே அவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்தோம். காந்தியாரும் நேரு அவர்களும் இவங்கெல்லாம் சேர்ந்து தானே அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ காந்தியார் நேரு கொள்கைக்கு எதிராக அந்த 370 ரத்து பண்ண வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்தது? அப்படி பண்ணி நீங்கள் என்ன சாதிச்சிங்க? இவ்வளோ கேள்வி எழுமாலதான். இந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பு? எப்பயும் கேட்டால் நடவடிக்கை எடுக்கிறோம், இதுதான் தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்காக விரைவாக இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தான் வெகுஜன மக்களின் எண்ணம். நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், உள்ளே பூந்து அடிங்க, எல்லாம் பண்ணுங்கள், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அனைவரும் உங்களோட தான் இருப்போம். இவர்களுக்கு ஒரு அச்சம் வர வேண்டும். இதில் வந்து என்னென்னா, எல்லோரும் கேட்குற விஷயம் காஷ்மீர் அப்படிங்கிறது அது பகுதிங்க. அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இது எப்படி இன்னொன்று உள்ளூர் மக்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா? அப்போ எங்கே யார் அப்போ வந்து உள்ளூர் மக்களே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இல்லையா? நிறைய கேள்விகள் எழுது. ஏன்னா நம்ம ஆதங்கத்தை சிலது நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கு வந்து சில பேர் வந்து மோடி வந்து உலகத் தலைவராகிவிட்டார்னு இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காமல் மக்களுடைய நிலைமையை பாருங்கள். இந்த விஷயத்தில் கூட சில பேர் வந்து மோடியை பற்றி புகழ்ந்து பேசுகிறது நம்மளால் என்ன எப்படி ஏற்றுக்க முடியும்? தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பாருங்கள், அண்ணாமலை சொல்கிறாரு சவுதி அரேபியா போயிட்டு இருந்தாராம், டக்குன்னு வந்துட்டார். ஆமாங்க, வந்து தானேங்க ஆகணும். இல்லைங்க, அது யாராக இருந்தாலும் வருவாங்க தானே. இதுதானங்க பெரிய சாதனையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் வந்தார் அமெரிக்காவிலேருந்து, நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க, அமித்ஷா வந்திருக்காங்க. யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லியே, எல்லாரும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தானே சொல்கிறோம். இதை ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் சரியான வாதமாக இருக்குது. இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசக்கூடாது. மோடி சொல்கிறோம், இதை ஒட்டுமொத்த தேசமும் கண்டிக்கிறது. இதற்கு இனிமேலாவது அரசாங்கம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான விஷயங்களை மக்களிடம் தெரிவிக்க வேண்டும். மோடி அரசு பல சந்தர்ப்பங்களில் உண்மையான சம்பவங்களை தெரிவிப்பதில்லை.
இதை மறுபடியும் சங்கிகள் வந்து நம்மளை திட்டினாலும் முன்னும் வரல, நடுநிலையாளர்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறோம். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.